தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வாரம் திரையுலகின் சகாப்தம், பல உதவி இயக்குனர்கள் இயக்குனரா உருவாவதற்கு உந்துதலாக இருந்தவர். குறிப்பா தயாரிப்பாளர்களுக்கு தகுந்த இயக்குனர். திரு விக்ரமன் அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்ப ஆர் ராஜாவுக்கு அப்புறம் ம். ஃபர்ஸ்ட் படம் வெற்றி அடைஞ்ச உடனே ம். மொத்த தமிழ்நாடு கொண்டாடின ஒரு இயக்குனர் ம். நீங்க தான். இப்போ உதவி இயக்குனர்னு வச்சுங்களேன், ம். அ கஷ்டப்படுறாங்க, ரூம் வாடகை கொடுக்க முடியாம இருப்பாங்க, ம். ரொம்ப வறுமையில இருக்கவங்க. ம். இப்படிதான் நாங்க ம். உதவி இயக்குனரா அப்படிதான் ஒரு ஆமா, கேட்டகரியில தெரியும். ஆமா. ஆனா விக்ரமன் வந்து ம். அடிப்படையில அவரு பெரிய ம். வசதியானவரு. ம். ஒரு ஒரு பண்ணையார் ஃபேமிலில வந்தவரு. ம். அப்படின்னு நெறைய பேசுவாங்க இப்போ. ம். அத பத்தி நீங்க உதவி இயக்குனர் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க குடும்பம் ம். எப்படி? உண்மைதான். எங்க அப்பா வந்து தெற்கு மேடுன்னு சொல்லி தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல ம். புளியரை பக்கத்துல இருக்கு. தெற்கு மடை. தெற்கு மேடு. தெற்கு மேடு. தெற்கு மேடு. அந்த ஊரு இப்ப நேரு தான் எங்க அப்பா. ம். பட் ஆனா இப்ப பார்த்தா, இப்ப நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டர் 2வது படத்துல வாங்குற மொத்த சம்பளம் தான் எங்க சொத்து. அந்த மாரி இருக்கு. ரொம்ப வசதியா தான் இருந்தது. லேண்ட்ஸு, தோப்பு, கிப்பு எல்லாமே இருக்கு. இன்னும் எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துக்கள் இருக்கு. ஊர்ல தோப்புலாம் இருக்கு. அத விட என்னன்னா, எங்க அப்பா நெறைய சொத்து சேர்த்து வச்சாருன்றத விட, ரொம்ப நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சாரு. அதான். ஓகே. அப்பா இறந்தபோது 92ல இறந்தாரு. அம் எங்க ஊர் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் செங்கோட்டையிலேருந்து நெறைய பேர் வந்து மரியாதை செலுத்துனாங்க. குடும்பத்த பத்தி சொல்லணும்னா, அந்த தெற்குமேடுன்றது தான் என்னுடைய ஊரு. அ நான் பொறந்த ஊரு. அப்பா தென்கா அப்பா பேரு சார்? அப்பா பேர் பாக்கிய பேரம்பலம். பாக்கிய பேரம்பலம். பாக்கிய பேரம்பலம். பேரம்பலம். அப்பா வந்து செங்கோட்டை யூனியன் சேர்மனாவும் இருந்தாரு டிஎம்கேல. ம். எங்க தாத்தா வந்து காங்கிரஸ்ன்னு நெனைக்கிறேன். ம். அப்பாவோட அப்பா. ம். நான் எங்க தாத்தாவோட அப்பாவும் பார்த்துருக்கேன். நான் தாத்தாவையும் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலயே அவர் இறந்துட்டாரு என்னோட சின்ன வயசுல. அப்பா வந்து டிஎம்கேல இருந்தாரு. நான் சின்ன வயசுல 71லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 71ல எம்ஜிஆர் எங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது, ம். எங்க வீட்ல வேலை செஞ்ச ஒருத்தர் என்ன தூக்கி விட்டாராம். நான் சின்ன பையன். ம். எம்ஜிஆர் என் கன்னத்த தட்டி, ஆ. எனக்கு அப்ப மாலை நான் போட சொன்னாங்க. நான் மாலை போட்டேன். ம். மாலை போடுறவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சைஸ்க்கு ஒரு டிஎம்கே டவல் மாரி இருக்கும். ம். அது எல்லாருக்கும் போடுவாரு. ம். அவர் வச்சிருப்பாரு வேன்ல. ஆமாமா. அத எடுத்து போட்டாரு. இதெல்லாம் ஃபோட்டோ இருந்தது எங்க வீட்ல. ஆ. எங்க அப்பா அப்புறம் எம்ஜிஆர் டிஎம்கே விட்டு போயிட்டாருன்னு எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டாரு எங்க அப்பா. கோவத்துல. அது இன்னைக்கும் அந்த அந்த நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றம் என்ட்ட கேட்டா. நாங்க வந்து மொத்தம் 5 பேரு. எனக்கு 2 அண்ணன், 2 தங்கச்சி. பெரிய அண்ணன் இறந்துட்டாரு. அண்ணியும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வாரிசுகள் கிடையாது. ஓ! அப்புறம் அடுத்த அண்ணன் அவர் திருநெல்வேலில இருக்காரு. திருநெல்வேலியில மெயின் ரத வீதியில இருக்காரு. திருநெல்வேலின்றது எங்க அம்மாவுடைய ஊரு. ம். ஓகே. எங்க அம்மா எப்படின்னா, எங்க தாத்தாவுக்கு ஒரே பொண்ணு. தாத்தா காங்கிரஸ் எம்பி. ம். அவருடைய ஓன் பிரதர் சொக்கலிங்கம்ன்றவர் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏவா இருந்தாரு. கேள்விப்பட்டுருக்கேன் சார். ஆமா. அப்புறம் வந்து எங்க அப்பா அதாவது எங்க அம்மாவுடைய அப்பா இது. ம். எங்க அப்பா வந்து டிஎம்கேல சேர்மனா இருந்தாரு. அதனால அவருக்கு இப்ப எம்ஜிஆர் கட்சி விட்டு போனோனே அவருக்கு எம்ஜிஆர் பிடிக்காது. நான் எம்ஜிஆரோட தீவிர ஃபேன். ஆமாமா. அதனால இப்ப எங்க வீட்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி பேப்பரும் வரும், தினமலர் பேப்பரும் வரும். தினமலர் வந்து இப்ப ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமாமா. எம்ஜிஆர் கட்சியை சப்போர்ட் ஆமாமா. பண்றாங்க. அப்போ வந்து ஓரளவு அப்போ வெக்கேஷன்லாம் என்ன பண்ணுவோம்னா, திருநெல்வேலிக்கு வருவோம். திருநெல்வேலில எங்க அம்மாவோட அப்பா தாத்தா இருந்தார் மெயின் ரோட்லயே. ம். அப்போ வந்து இன்று முதல் அப்படின்னு உலகம் சுற்றும் வாலிபன் குவார்டர் பேஜ் வருது தினமலர்ல. ம். அத பார்த்துட்டு நான் போய் காலைல போய் டிக்கெட் கிடைக்காம அப்புறம் ஈவினிங் ஷோ பார்த்தேன்னு வச்சுக்கங்க அந்த படம். அந்த மாரி நெறைய எம்ஜிஆர் படங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியே திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆகும். ம். எங்க அப்பா தவிர்த்து எங்க அப்பா செங்கோட்டையில சேர்மனா இருந்தனால அந்த தெற்குமேடு வீட்ல தான் வச்சாரு எங்க அப்பா. எங்க அண்ணன் பெரிய அண்ணன் அப்பா கூட இருந்தாப்புல. எங்க அம்மா, நானு, 2 தங்கச்சி எல்லாம் திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆகி திருநெல்வேலியும் எங்களுக்கு வீடுகள் இருந்தது நெறைய ஒரு 4, 5 வீடு இருந்தது. அதனால அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். அப்புறம் திருநெல்வேலில 8த் நானு 7த் வரைக்கும் புளியரை கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்புறம் 8த்லேருந்து திருநெல்வேலில சாப்டர் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் அதில தான் படிச்சேன். அதுவும் ஒரு பெரிய ஸ்கூல் கிடையாது. ரொம்ப நடுத்தர வர்க்கம், ஏழை மக்கள் படிக்கிற ஒரு ஸ்கூல் தான் அது. ரொம்ப கான்வென்ட்லலாம் நான் படிக்கல. அங்க படிச்சேன். அப்புறம் +2 வரைக்கும் அங்க படிச்சுட்டு, அப்புறம் திருநெல்வேலில ஹிந்து காலேஜ்ன்னு இருக்கு பேட்டையில. ம். இப்பவும் இருக்கு. நான் படிக்கும்போதே ஒரு 125 வருஷம் ஆன காலேஜ். ம். மனோன்மணியம் எழுதிய சுந்தரம் பிள்ளை தான் அதனுடைய முதல் பிரின்சிபல். 100 வருடங்களுக்கு மேல ஒரு வரலாறு உண்ட ஒரு காலேஜ் அது. ம். அதில நான் வந்து படிச்சேன். அதுக்கப்புறம் 80, 83ல டிகிரி முடிச்சேன். ம். அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். அப்பாகிட்ட கார்லாம் இருந்தது. கார்ல என்ன பண்ணுவோம்னா, நைட் ஷோ வந்து நேரா தென்காசிக்கு போவோம். போற ம். வழில செங்கோட்டை பார்டர் ரஹ்மத் இங்க இருக்கு இப்போ. ம். ஜிஎன் செட்டி ரோட்ல. அந்த கடை அப்பதான் திறந்த புதுசு. ம். அது ரொம்ப ஃபேமஸ். பரோட்டா, சிக்கன் குருமாக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்க பரோட்டா, சிக்கன் குருமா எல்லாம் சாப்பிட்டுட்டு,
நைட் ஷோ தென்காசியில போயிட்டு, ம். தென்காசியில நைட் ஷோ பாக்கியலட்சுமி, பரதன்னு 2 தியேட்டர் தான் இருந்தது தென்காசியில. ம். அப்போ எம்ஜிஆர் படம் பாக்கியலட்சுமியில போடுவாங்க, சிவாஜி படம் பரதன்ல போடுவாங்க. ம். எந்த படமா இருந்தாலும் புது படம் படம் பார்க்குறது. பார்த்துருவோம். பார்த்துட்டு நைட்ல நான் வண்டியில வரும்போதே தூங்கிருவேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருவேன். எங்க வீட்ல கார் இருந்தது, மாட்டு வண்டி இருந்தது. எங்க வீட்டு வண்டி தான் இன்னொரு தகவலும் சொல்றேன். ம். புதுநெல்ல புதுநாத்து படத்துல நெப்போலியன் வந்து ஒரு மாட்டு வண்டி பயன்படுத்தல. ஆமாமாமா. வண்டி எப்புட்றா கூட சாய்ஞ்சதுன்னு அடிப்பாரு. அது ஆமாமா. எங்க வீட்டு மாட்டு வண்டி. ஓகே, 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 அந்த ஓகே. மாடு, அந்த வண்டி ம். எங்களுது தான். எங்க ம். அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தேங்க் கார்டு போடுவாரு பாரதி ராஜா சாரு. மாட்டு வண்டி இருந்தாலே பணக்காரங்க. ம். இதுல கார் வேற இருக்கு. நான் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவேன். எங்க அப்பா அப்படிதான் வளர்த்தாரு. ம். நடந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் புளியற ஸ்கூலு. ம். எங்க வீட்ல இருந்து. நேரா போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு நேரா வந்துருவேன் வீட்டுக்கு. அதே மாரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிருவேன். வந்து நடந்து தான் போயிட்டே இருப்பேன். அப்புறம் திருநெல்வேலியும் நான் படிச்ச சாப்டர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லேருந்து 2, 3 கிலோமீட்டர் இருக்கும். ம். நடந்தே போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேக வேகமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சந்து புந்து வழியால ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவேன். அந்த மாரி இருக்கும். நடந்து தான் போவேன். அது அது ரொம்ப வருஷம் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, சினிமாவுக்கு வந்த பிறகும். ஆனா நீங்க நெனைக்கிற மாரி இவ்வளோ வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், சினிமாவுக்கு வந்து நான் வசதிலாம் அனுபவிக்கல. ம். உதவி இயக்குனரா இருக்கும்போது, ஒரு சராசரி உதவி இயக்குனர் என்னென்ன கஷ்டப்படுவாங்களோ, அத்தன கஷ்டத்தையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. சாப்பாட்டுக்கு பட்டினி இருந்திருக்கேன். ம். வீட்டுக்கு ரூமுக்கு வாடகை குடுக்க முடியாம கஷ்டப்பட்டுருக்கேன். வாய்ப்பு தேடி பல டைரக்டர்ஸ்ட்ட ஏறி இறங்கியிருப்பேன். இந்த மாரி எல்லா கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சு தான் டைரக்டர் ஆனேன். ஆனா இந்த கஷ்டங்களையெல்லாம் விட, நான் டைரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு படம் புது வாசம் தான் ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு. ஆமா. 2வது படம் பெருமொழி ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. அந்த ஃப்ளாப்புக்கு பிறகு நான் சந்திச்ச கஷ்டம், வறுமை, துயரம்லாம் எந்த டைரக்டரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா, என் கூட இருந்த பாவா லட்சுமணன் இப்ப சினிமாலலாம் நடிச்சிட்டு இருக்கான். வடிவேலு கூடலாம் காமெடி ஆமாமா. பண்ணியிருப்பான். அவன்ட்ட கேளுங்க. ம். நாங்க வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு போராடினோம். என்னலாம் இருக்குன்னு கேளுங்க. எத்தன நாள் பட்டினி கிடந்திருப்போம்ன்னு அவன்ட்ட கேளுங்க. அவன் சொல்லுவான். புது வருஷம் வந்து உங்கள தூக்கி உச்சத்துல வச்சுருச்சு. ஆமா. கோபுரத்து கலசம் மாரி உங்கள கொண்டு போய் வச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் விக்ரமன், விக்ரமன், விக்ரம் தான். அடுத்த படம் பெரும்புலி. இப்ப பெரும்புலி எதிர்பார்த்த அளவு போகல. போல. அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி? எனக்கு அந்த கதை பண்றதுலயே அவ்வளோ உடன்பாடு இல்ல. ம். நான் வந்து 2வது படமா பண்ணணும்னு நெனச்சது பாட்டு 1 பாடட்டுமான்னு ஒரு படம். ஆமா. தாசரி சாருக்காக நான் பூஜை போட்டேன். தாசரி நாராயண ராவ் சார் தெலுங்குல பெரிய ஆமா. பெரிய டைரக்டர். டைரக்டர். அவர் மெட்ராஸ்ல தான் இருந்தாங்க. அப்ப எல்லா தெலுங்கு அதான். இண்டஸ்ட்ரியும் தான் இருந்தது. இப்பதான் ம். பிரிஞ்சுட்டோம். ஆமா. அவருடைய இதுல நாங்க அவர் ப்ரொடியூஸ் பண்ற மாரி இருந்து, நான் டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் படம் அது. ஓகே, ஓகே. அத வந்து ஏவிஎம்ஜில ரொம்ப கிராண்டா பூஜை போட்டோம். எல்லா தெலுங்கு டைரக்டர்ஸும் வந்திருந்தாங்க. தெலுங்கு ஹீரோஸ் வந்திருந்தாங்க. அவ்வளோ கிராண்டா இருந்தது. தமிழ்ல எனக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. ம். பாரதி ராஜா சார் வந்தார், பாலச்சந்தர் சார் வந்தார். அப்படி எல்லாரும் வந்தாங்க. அதுதான் நான் 2வது படமா பண்ணணும்னு நெனச்சு, சௌத்ரி சார் வந்து ம். புது வசந்தம் அண்டர் புரொடக்ஷன்லயே நெறைய என்ட்ட கதை கேட்டுட்டே இருப்பார். ஓகே, ஓகே. சாயங்காலம் அந்த இந்தி பிரச்சார சபால அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் அதான் எனக்கு ஆஃபீஸா குடுத்துட்டார். ம். ஃபர்ஸ்ட் படத்திலேயே என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, மிரட்டலா இருக்கும். மத்த ம். சினிமா கம்பெனி ஆஃபீஸ விட, ஆமா. ஓகே, ஓகே. சூப்பர் குட் அந்த ஆஃபீஸ் வந்து மிரட்டலா இருக்கும். அதில தான் இப்ப ஜீவாவுடைய அம்மா இருக்காங்க. நடிகர் ஜீவாவுடைய ஓகே, அம்மா. ஓகே, ஓகே, ஓகே. அந்த அதில வந்து சௌத்ரி சார் 6 மணிக்கு வருவார் சமயத்தில. ம். வந்து கீழ ஹால்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, பேசிட்டு இருப்பாரு. அவர் ஃபைனான்ஸ் வேற பண்ணிட்டு இருந்தார்ல, ஆமா. அது வாங்குறதுக்கெல்லாம் வருவாங்க. நாங்க மாடியில எங்களுக்கு ரூம், மாடியில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். அவர் மாடி போர் அடிச்சா மாடிக்கு வருவாரு. "வேற என்ன கதை இருக்கு உங்ககிட்ட விக்ரமன்?" அப்படின்னு கேட்பாரு. இன்னொன்னு எனக்கு முதல் படம் பண்ணும்போது எனக்கு என்ன எக்ரீமெண்ட்டுன்னா, ம். 2 படம் கன்டினியூஸா பண்ணணும் பண்ணணும். அப்படின்றது தான் என்னுடைய எக்ரீமெண்ட். ஓகே, ஓகே. நான் அதெல்லாம் கையெழுத்து போட்டு குடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு வாழ்க்கை குடுக்குறாரு. ஆமாமா. ஸோ, இப்ப வந்து கதை கேட்பாரு. நான் நிறைய கதைகள் அவர்ட்ட சொன்னேன். இந்த கதையும் சொன்னேன். பாட்டு 1 பாடட்டு போவோம். ம். அந்த பெருமொழி கதைக்கு முதல்ல வச்ச டைட்டில் வந்து நையாண்டி மேளம். ஓகே, ஓகே, ஓகே. பாண்டியராஜன ஹீரோவா வச்சுட்டு நையாண்டி மேளம்னு ஒரு கதை ஃபுல் காமெடி. ம், ம், அப்படி ஒரு கதை நான் அவர் சொல்றேன். அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ம். அப்புறம் புது வசந்தம் ப்ரொஜெக்ஷன்ல பயங்கரமா எல்லாராலையும் பேசப்பட்டு கன்ஃபார்மா இது ஒரு ஹிட்ன்ற மாரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். அப்ப சௌத்ரி சார் அடுத்த படம் நம்ம அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிருவோம். இன்னும் மெரிட்டா இருக்கும் அது ம். அப்படின்னு சொன்னாரு. சரி சார் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு அது சரியா வரல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ம். வெறும் காமெடி இருந்தா அது என்ன இருக்கு? அதுவும் ம். ஒரு மாரி ரொம்பயும் காதலிக்கிற நேரமில்லை மாரி ஒரு ரொமான்டிக் காமெடியா இருந்தா ரசிப்பாங்க. ஆமாமா. அப்படியும் இல்ல. அது ஒரு 2 கட்டானா இருக்கு. எந்த அளவுக்கு ரசிப்பாங்க அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கு. என்ட்ட அப்போ ஒரு புதுசா ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு. அவர் என்னன்னா, "சார் நீங்க வந்து புது வசந்தம் இப்ப பெரிய ஹிட்டா ஓடிட்டுருக்கு. ம். அதுல வந்து எமோஷன்ஸு, சென்டிமெண்ட் தான் சார் பெரிய இது. ம். நீங்க வெறும் காமெடி வச்சீங்கன்னா, உங்கள்ட்ட ரசிகர்கள் இத எதிர்பார்க்க மாட்டாங்க சார்ன்னு" கரெக்ட். சொன்னாரு. எனக்கு அது வேற பயமாயிடுச்சு. ம். சரின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கிற சீன்லாம் மாத்தி கீத்தி சென்டிமெண்ட் ஆக்கி என்னமோ பண்ணி, சௌத்ரி சார் படமே பார்க்கல. ரஷ் ம். மட்டும் ஒரு தடவ பார்த்தாரு. ம். பார்த்த உடனே அவருக்கு ஏதோ காமெடி ஒர்க் அவுட் ஆற மாரி தெரிஞ்சது. ம். சரின்னு விட்டாரு. அப்புறம் ம். படமே பார்க்கல. ம். நானும் படம் ஃபுல் டபுள் பாசிட்டிவ் பார்க்கல. கொஞ்சம் ஷூட்டிங் பிஸி இப்படிலே இருந்தேன். படம் ஃபுல்லா ரெடி ஆயி டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம். நாளைக்கு ரெக்கார்டிங் மீடியா ஆர்டிஸ்ட்ல. ம். இன்னைக்கு வந்து டபுள் பாசிட்டிவ் நைட்ல பார்க்குறோம். ம். நைட் 1:30 மணிக்கு தான் முடியுது. ம்.
அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இது கன்ஃபார்மாக ஓடாது. ம். போன ஏப்ரல் 14 வந்த 14 படத்துலேயும் புது வசந்தம் நம்பர் 1. ஒண்ணு. இந்த பொங்கலுக்கு வர்ற 10, 12 படத்தில் லாஸ்ட்டு நம்ம படம் தான் அப்படின்றது எனக்கு இப்படி உறுதியாயிடுச்சு. தெரிஞ்சு வச்சேன். தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்மாக இது ஓடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதே சினிமாவுல நம்மள தூக்கி கொண்டாடுனாங்க. ஆமா. தோல்விக்கு அப்புறம் ம். அப்படியே விட்டு ஓடிருவாங்க. ஆமாம். அந்த ஃபீல இல்ல ஓடுறது மட்டும் இல்லாம ம். என்ன கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாங்க. பண்ணாங்க. அவ்வளோ கரெக்ட். கிண்டல், கேலி. ம். விக்ரமனுக்கு ஒரு கரும்புள்ளி அப்படி ஆமா, இப்படின்லாம் ஆமா. சொல்லி பண்ணாங்க. என்னெல்லாமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அத எப்படி சார் மீறி அடுத்து? இல்ல அத எதிர்கொள்ளணும். அது வேற வழி இல்லல்ல. ம். நம்ம அப்போ ஒரு பெரிய மெச்சூரிட்டி நமக்கு இல்ல. ம். இருந்தாலும் கூட இது நடந்துருச்சு. இப்ப ம். இதுலேருந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் மீளணும். அப்படின்றது தான் எனக்குள்ள ஒரு இதா இருந்தது. ம். அப்பவே எனக்கு வந்து இந்த நான் பேச நினைப்பெல்லாம் கதை தோணுச்சு. ம். எனக்கு என்ட்ட இருந்தது ம். தோணுச்சுன்றத விட, ம். அது இன்னும் முதல்ல நான் சொன்ன மாரி எடுத்திருந்தா அது ஒரு பெரிய படமா வந்திருக்கும். அது வெற்றி ம். படம் தான். அது வெற்றி படம். ஆனா என்னன்னா, அந்த புரொடியூசரால அவ்வளவு கிராண்டா பண்ண முடியல. அது வந்து ஒரு ட்ரெயின்ல பாடுற ஒரு பாடகன். ம். அவன் ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அப்படிலாம் வரும். ம். அந்த ட்ரெயின்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு அவர்ட்ட வசதி இல்ல. ட்ரெயினும் அதுக்கு டெபாசிட்லாம் கட்டணும். உங்களுக்கு தெரியும். ஆமா. அப்ப ட்ரெயின்ல டெபாசிட் எடுக்கிறது கட்டணும். ரொம்ப இன்னைக்கும் காஸ்ட்லி, அன்னைக்கும் ஆமா, காஸ்ட்லி. ஆமா. ஸோ அதெல்லாம் இல்ல. அப்படியே ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி என்னெல்லாமோ பண்ணி அந்த படம் எடுத்தோம். 2 வருஷம் ஆச்சு. அந்த படம் 91ல ஆரம்பிச்சு, ரிலீஸ் ஆகுறது 93. அவ்வளோ ஒரு 10 நாள் ஷூட்டிங்ல கூட நின்றும். ம். ஃபர்ஸ்ட் டேயே, ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபில்மே கிடையாது. ம். ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல போய் ஒரு 100 அடி பேலன்ஸ் படம் விட்டு ஃபில்ம் எடுத்துட்டு வந்து அவர் குடுக்குறாரு. ஆத்தாடி. இதுல எடுத்துங்க அப்படின்றாரு. அந்த 100 அடி வச்சுட்டு நான் எத்தனை ஷாட் எடுப்பேன்? ஒரு 4 ஷாட் எடுக்கிறேன். திருநீர்மலை உச்சியில நான் எடுத்துட்டு இருக்கேன். ம். அப்புறம் எங்கேயோ போய் டி. சிவா சார் கம்பெனில போயிட்டு ஒரு 100 அடி வாங்கிட்டு வருவாரு. இப்படியே ரன்னிங்ன்னு போயிட்டு ஒரு 100 அடியா வரும். இத வச்சுட்டு என்னமோ ஃபர்ஸ்ட் டே எடுத்து முடிச்சேன். இப்படியே தான் அந்த படம் ஃபுல்லா வேற ஃபில்ம் என்னெல்லாமோ குவாலிட்டியே இருக்காது. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய லக் என்னன்னா, சௌத்ரி சார்ன்ற ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சாரு. ஆமாமா. எந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. அஸ்திவாரம். கவலையே கிடையாது. நம்ம எங்க வேணாலும் ஷூட் பண்ணலாம். அ எல்லாம் தாராளமா ஈஸ்ட்மன் கலர்ல தான் ஃபர்ஸ்ட் படம் ஷூட் பண்ணேன். எல்லா வசதிகளும் நான் பேச நினைப்பில வந்து ஃபியூஜி. ம். ஆனா ஃபில்ம் ரேட் கம்மின்றதுனால. ஆமாமாமா. ஸோ ஈஸ்ட்மன் கலர்ல தான் புது வசந்தம் எடுத்தேன். எல்லா வசதிகளும் எங்களுக்கு சௌத்ரி சார் பண்ணி குடுத்தாரு. எதுவுமே கொஸ்டின் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல நீங்க சினிமால இருந்திருப்பீங்க. நான் புது வசந்தம் ரிலீஸ் டைம்ல பண்ண பிரிண்ட் அப்ப பிரிண்ட் மீடியா மட்டும் தானே. ஆமா. சேட்டலைட்லாம் கிடையாதுல்ல. இல்ல, இல்ல. அதுல வந்த பப்ளிசிட்டி மாதிரி வேற எந்த படத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணல. ம். அவ்வளோ பிரமாமா சௌத்ரி சார் ஃபர்ஸ்ட் படம்னால அவ்வளோ கிராண்டா பப்ளிசிட்டி பண்ணாரு. எல்லா பத்திரிகையிலும் என் பேட்டி அது இதுன்னு பண்ணி நானே என் முகமே அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு. எங்க அதான் போனாலும் அடையாளம் தெரியுன்ற மாதிரி எல்லா ஆயிடுச்சு. ஊர்ல உங்களுது தான். ம். அப்புறம் வந்து நீங்க சொல்ற மாரி நான் பேசினேன்லாம் போராடி எடுத்து இதுக்கிடையில சௌத்ரி சார் கூப்பிட்டு மறுபடியும் கோகுலம்னு ஒரு படம் பண்ணி ஆமாமா. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது விட்டாச்சு. அதுவும் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அது ஜூன் 9ஆம் தேதி ரிலீஸு. ம். இந்த படம் வந்து நான் பேச நினைப்பெல்லாம் வந்து ஜூன் 30ஆம் தேதி ரிலீஸ். ஒரே மாசத்துல 2 படம் ரிலீஸ் ஆகி 2 ஹிட். அது விட்டு. 93ல. ஓகே, ஓகே. ஸோ அப்ப அது போராடினதுக்கு ஒரு பலன் கிடைச்சது. அந்த சந்தோஷம் அந்த படத்துல. பூவனக்கா வந்து ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ம். விஜய் சார் இப்ப நாள திருப்பாச்சிலாம் ம். பண்ணும்போது, ம். அவரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஆமா. அது எங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். ம். ஆனா நீங்க பூவனக்கா பண்ணும்போது, ம். அப்பதான் வளர்ந்து வர்ற ம். ஒரு ஹீரோ. ஆமா. நீங்க பூவனக்கா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஹீரோவ இல்ல. ஆ. நான் வந்து ஹீரோ முடிவு பண்ணல. கதை பண்ணி முடிச்சுட்டேன். ம். அப்போ ஒரு நாள் வந்து நான் ஆக்சுவலா இப்ப இந்த டைரக்டர் சங்கருடைய மேரேஜ் நடந்தது. விஜயா சேஸ் மஹால் இப்ப கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல. ஆமாமா. அங்க விஜயா சேஸ் மஹால்னு ஒண்ணு பெரிய மண்டபம், கல்யாண மண்டபம் இருந்தது. ம். அங்க தான் டைரக்டர் சங்கருடைய மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜ் நான் போயிருந்தேன். ம். அங்க விஜயும் வந்து அவங்க வந்து ஏன்னா சங்கர் வந்து எஸ்எஸ்சி அசிஸ்டன்ட் இல்ல. ஆமாமா. அதனால அவரும் ஸ்டேஜ்ல பார்த்தேன். நான் அவரை பார்த்தேன். எனக்கு தெரியும். ஒரு 4 படம் நடிச்சிருக்காரு. ம். எஸ்எஸ்சி சார் பையன்றனால நம்ம டைரக்டர் பையனா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாமா. கரெக்ட். அதனால எனக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவில தேவாவுடைய பாட்டு அப்ப 2 டிவி தான் இருந்தது. சன் ஆமா. டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி 3 ம். டிவி இருந்தது. டிவில ஜெயா டிவின்னு நெனைக்கிறேன். ம். தேவா பாட்டு ஒண்ணு ஓடுச்சு. ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். அது விஜயே பாடியிருப்பாரு அந்த பாட்ட. ஆமாமாமா. ஸோ அவர் பாட்டு, டான்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஓகே. இவர் நம்ம கதைக்கு ரொம்ப ஆப்ட்டா இருப்பாருன்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் சௌத்ரி சார்ட்ட சொன்னேன். சௌத்ரி சார் கொஞ்சம் டவுட் இருந்தது. ம். நான் வந்து இல்ல இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்ட்டா இருப்பாரு. நான் உறுதியா சொல்றேன் அப்டின்னேன். அப்புறம் எஸ்எஸ்சி சார்ட்ட சௌத்ரி சார் பேசினாரு. ம். விஜய் சார் கண்டிப்பா பண்ணுவோம். விக்ரம் எனக்கு ரொம்ப ஏன்னா புது வசந்தம் ப்ரிவியூலயே அவர் ரொம்ப பாராட்டு போனாரு. ம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன்ல பேசினார். ம். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. ம்.
விஜய் வந்து கொஞ்சம் கதை கேட்பான் சார். அவன் கதை கேட்டு நானே ஒரு 10 கதை சொல்லி தான் ஒரு கதை ஓகே பண்ணி படம் பண்ணுறேன். ம். கதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ம். நேரா விஜய் வீட்டுக்கே சாயங்காலம் போயிட்டு எஸ்ஏசி சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ம். சாயங்காலம் விஜய் வீட்டுக்கே போயிட்டு ம். விஜய் எஸ்ஏசி இருந்தார், விஜய் இருந்தாப்புல 2 பேர்த்தையும் கதை சொன்னேன். 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, ஓகே. காமெடி சீன்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ம். அப்புறம் அடுத்த நாள் வந்து எஸ்எஸ்சி சார் ஃபோன் பண்ணி சௌத்ரி சார்ட்ட, ம். "சார் கதை சூப்பரா இருக்கு. பையன் கண்டிப்பா நடிப்பான் சார். ம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார்." நான் கதை சொல்றது ஏப்ரல். ம். பையன் டேட் நான் 2, 3 படம் அப்பதான் விஷ்ணுலாம் நீங்க சொல்ற படம்லாம் அவர் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் இருக்கு சார். செப்டம்பர்ல இருந்தா சார் என்னால டேட் குடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சௌத்ரி சார் என்ன பார்த்தாரு. ம். நான் ஓகே சார் சொல்லுங்க. ஓகேன்றீங்க அப்படின்ட்டேன். ஓகே, ஓகே. ஏன்னா எனக்கு அந்த ஹீரோ தான் வேணும். அதில நான் ரொம்ப அடமட்டா இருந்தேன். ஓகே, ஓகே. அப்புறம் செப்டம்பர் வரைக்கும் விஜய்க்கு வெயிட் பண்ணேன். இந்த கேப்ல நான் இன்னொரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன். கதை திரைக்கதை வசனம்னு சொல்லி இருவல்லவர்கள்னு ஒரு படம். ம். அது ஒரு 20 நாள் ஷூட்டிங் போய் நின்னு போச்சு. கடையில் அப்புறம் பூவே உனக்கு செப்டம்பரில் படம் ஆரம்பித்தோம். படம் நாகர்கோயிலில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கன்னியாகுமரி நாகர்கோயில் சுற்றி அது பத்மநாபபுரம் தான் மேஜர் என்னுடைய கதைக்களம். நாகர்கோயிலிருந்து பத்மநாபபுரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்குது. கீரிப்பாறைன்னு ஒரு இடத்துல கொஞ்சம் சீன்ஸ் எடுத்தோம். அந்த நாகேஷும் நம்பியாரையும் சேர்த்து வைக்கிற சீன்லாம் அங்கே கீரிப்பாறையில். அப்புறம் வீரன் வேலுத்தம்பி ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் விஜய் வீட்டினுடைய இன்டீரியர்லாம் அங்கே எடுத்தோம். பயங்கரமாக இருக்கும். 6 மணிக்கு பத்மநாபபுரத்தில் வரைக்கும் டேயில் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே 9 மணிக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் லைட் பண்ணி அப்படிலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் 23 நாள் அங்கே எடுத்துட்டு இங்கே வந்து சென்னையில் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் அவுட்டோரில் எடுத்தேன் மேக்ஸிமம். பூவே உனக்கானோன்னு இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர், அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சிவாஜி படம் எல்லா படம் பார்ப்பீங்க. பார்ப்பேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவங்க யாருன்னா நாகேஷ், நம்பியார் சார். நம்பியார் சார். இப்போ பூவே உனக்காவில் 2 பேரும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் விஜய் சாரை யூஸ் பண்ணுறது மற்றவங்களை யூஸ் பண்ணுறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் நம்ம பார்த்து வியந்த ஒரு பெரிய லெஜெண்டை ஹேண்டில் பண்ணும்போது அந்த உணர்வு தனி. ஆமாம். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? மேலே அந்த படம் ரொம்ப ஹாப்பியான ஒரு அனுபவம் எனக்கு. இந்த ஹோல் பிக்சரு ரெண்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்களா விஜய், சங்கீதா, அஞ்சு அரவிந்தெல்லாம் என்னோட ஒரு 10 வயசு சின்னவங்க வயசில். ஆமாம் சார்லி எல்லாம். அது மாதிரி இப்போ நம்பியார் சார், நாகேஷ் சார்லாம் நான் பார்த்து வியந்த நடிகர்கள். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு பாக்கியம், ஒரு பெருமை. நாகேஷ் சார் எப்படின்னா எனக்கு புதுவசன் டைம்லேருந்தே தெரியும். அவர் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் நைட்டில். ஓகே, ஓகே. சென்மரிஸ் ரோட்டில் இருந்தது அவர் வீடு. ஏன்னா ஆனந்த் பாபுவில் ஒன் ஆஃப் த ஹீரோ இல்லை, அதனால அவருக்கு ஒரு பெரிய அட்டாச் சேர் போட்டு நைட்டில் உட்காந்துருவாரு. நாங்கள் அவருக்கு வீட்டுக்கு எதிராக இருக்கிற தெருல தான் ஷூட் பண்ணோம். நைட் ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சேர் போட்டு உட்காந்துட்டு ஃபுல் படம் ஷூட்டிங் வேடிக்கை வைப்பாரு. கரெக்ஷனாக சொல்லுவார். நான் சமத்தில் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன் அதை எடுத்துருவேன். அவருக்கு அப்பவே என்ன பிடிக்கும். புதுவசன படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. அதுக்கப்புறம் நான் பேச நினைப்பில்லாமலேயே ஆனந்த் பாபு வச்சு நான் படம் பண்ணால் அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் ஆனந்த் பாபு மோகினி காம்பினேஷன்லேயே ஒரு 7-8 படம் வந்துச்சு. அதனால அதெல்லாம் நாகேஷ் சார் தெரியும்னால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் கதை சொன்னேன் நாகேஷ் சார்ட்ட. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னைக்கு வரணும்னு மட்டும் கேட்டார். இந்த கீரிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு, நாகர்கோயிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ரப்பர் எஸ்டேட்டாக இருக்கும். அலைகள் கோயிலெல்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க சாங்கு. அந்த ரோட்டில் தான் அந்த நாகேஷ் சாரும் நம்பியார் சாரும் இந்த கார் இடிச்சு கிடக்கும். நம்பியார் சாருடைய கார் முட்டி இருக்கும் மடத்தில். இவர் ஸ்கூட்டரில் வருவார், இவர் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்காது தள்ளிட்டு வருவார். 2 பேரையும் சேர்த்து விஜய் வைப்பார். இந்த சீன், அந்த சீன் அங்கே தான் எடுத்தேன். அந்த இடத்துல அந்த சீன் எடுக்கும்போதே நாகேஷ் சார் ரொம்ப பிடிச்சிச்சு. அதோட பெரிய விஷயம் என்னன்னா, நைட்டு வந்து நாங்கள் வந்து அந்த வீரன் வேலுத்தம்பி தலை ஹவுஸ்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு ரூமுக்கு வர்றது எப்படியும் 12:30 மணி ஆகும். 12:30 மணிக்கு நான் வந்து குளிச்சுட்டு தான் படுப்பேன். குளிச்சுட்டு எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் கேரியரில். சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. வந்து சாப்பிட்டுட்டு அப்போ கதவை தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார். அவரையும் எதிர்த்து ரூமு. அவரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் எடுத்த ஷாட் உனக்கு எதுவும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், உங்கள் எக்ஸ்பிரஷன்லேயே எனக்கு தெரிஞ்சது, நாளைக்கு வேணா ரீஷூட் பண்ணிடுறேன் அப்படிம்பாரு. இல்லை சார் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க அப்படின்னா நடிச்சுலாம் காட்டுவார். இல்லைம்மா இப்படி இருக்கணும், இல்லைம்மா இப்படி நீ வந்து அப்படி சொல்கிறியா அப்படின்னு. இல்லை சார் நல்லதாக சார் இருந்தது, ஒன்றும் டவுட்டே வேணாம், நீங்கள் படம் பாருங்கள் சார் அப்படிம்பேன். அவ்வளோ தூரம் தொழில் பக்தி அவருக்கு. தான் எதுவும் தப்பாக ஒன்று நடிச்சிடக்கூடாது, தப்பாக வந்துடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அது மாதிரி நம்பியார் சாரும், நம்ம வில்லனாக பார்த்த நம்பியார் சார் வந்து ஒழுக்கத்தில் தலை சிறந்த மனிதர். நான் ஃபஸ்ட்டு டே வந்து அவர் நம்பியார் சார் மாடியிலேருந்து மாடியிலேருந்து பால்கனிலேருந்து எட்டி பார்ப்பார், விஜய் எதிர வீட்டில் உட்காந்துருப்பாருன்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்புறம் நம்பியார் சார் போய் சொல்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து அப்படி இப்படின்ட்டீங்க,
அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அவள் வராது. நான் ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன், பயங்கரமான வில்லன் மாதிரி தான் கொடுப்பேன். அதுதான் எனக்கு வரும். அதனால் நீங்கள் அவன் பண்ணுற நாகே சொல்லுவார், அவன் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்காதீங்க, எனக்கு என்ன வருதோ அதை வச்சு எடுத்துங்க பாரு. அப்புறம் அவர் நல்லா பண்ண எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணார். அவர் சும்மா அவர் ஹியூமராக பேசுவார். அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, சாப்பாடு வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்துடுவாங்க. அவரும் ஒரு மிஸ்ஸஸும் ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. பக்கத்து ரூம் அவங்களுக்கு இன்னொரு ரூம் வேணும். அந்த ரூமில் என்னென்னா அவங்க மிஸ்ஸஸ் சமைப்பாங்க. ஒன்று சமையலுக்காக ஒரு ரூமு, அவங்க சமைக்கிறத தான் அவர் சாப்பிடுவார் அவுடோர்னாலும். அவர் வந்து கம்பெனி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டார். அப்போ நான் கேட்பேன், என்ன சார் உங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக சாப்பாடு வீட்டிலேருந்து வருது அப்படின்னோடனே, அப்படியா உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் சார், அது என்ன தான் இருக்குன்னு பார்த்துருமே அப்படின்னு. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாப்பாடு இதே கேரிப்பாறையில் இந்த சீன் எடுக்கும்போது தான் அவர் வந்து கேரியில் சாப்பாடு வருது, நமக்கு டைரக்டர் கூப்பிடுன்னு சொல்லி உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஆனால் சாப்பிடாம பாதியில் எந்திச்சு போகக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் சாப்பிட்றேன் சார்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தா உப்பு புளி காரம் எதுவுமே இல்லை, சப்புன்னு இருக்குது சாப்பாடு. அப்படி தான் அவர் சாப்பிட்டு இருக்காரு. எனக்கு சாப்பிட முடியல, ஒரு கவலை எடுத்து வைக்க முடியல. ஓகே சார் போதும் சார் எந்திரிச்சு வெந்திக்க விடாது, உட்காருங்க சாப்பிட்டு தான் ஆகணுன்றாரு. கொஞ்ச நேரம் பார்த்தாரு, தெரியுதா நான் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். சாரி சார், நான் அதுக்கு பழக்கம் இல்லை, நான் 100 வருஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழன்றதை விட 50 வருஷமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக எனக்கு பிடிச்செல்லாம் பண்ணிட்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் கம்பெனி சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி அவர் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒழுக்கமான ஆள். அவர் என்னன்னா நிறைய செக்ஸ் ஜோக் அடிப்பார், அதெல்லாம் தாங்கவே முடியாது நம்மளால, ஓடிடுவோம் அந்த அளவுக்கு இது பண்ணுவார். ஜாலியாக இருந்தது. படத்தில் எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறது அது இது எதுவுமே மாஸ்லாம் கிடையாது, அவங்க 2 பேரையும் ஆட வச்சு நான் எடுத்தேன். அதுதான் அந்த மாதிரி ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இப்போ அது மாதிரி படத்தினுடைய சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது. அப்போ நாகே சார் வந்தார், நம்பியார் சார் வரல. நாகே சார் மேடையில் பற்றி என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார் மேடையில். அது வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம பார்த்து வேந்தவங்களை ஏற்கிறது அது ஒரு திருப்தி. அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். வானத்து போல கூட அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எஸ்என் லட்சுமி, நம்ம எத்தனை படம் சின்ன படம் சின்ன வயசில் பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அம்மா, சிவாஜி சாருக்கு அம்மா அப்படிலாம் நடிச்ச அம்மா என் படத்தில் நடிக்குது. அந்த அம்மா இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போனால் உட்கார மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உட்காருங்கம்மா, உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிம்பேன். அதெல்லாம் இல்லை, நாங்கள் டைரக்டருக்கு முன்னாடிலாம் உட்கார மாட்டோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு நான் சாப்பாடு அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷனில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. மத்தியானம் மிஞ்சி போன ஒரு சாப்பாடை மாற்றி கேரி வச்சுட்டாங்க கழுவாம. அந்த அம்மாக்கு நைட் சாப்பாடே கொடுக்கல, வயசானவங்க. அந்த அம்மா அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் காலைல அந்த இவன் பாவலட்சுமணன் இருக்காங்க, அவன் மேனேஜர். அதில் அவனை கூப்பிட்டு நைட்டில் நாங்கள் தம்பி சாப்பாடு கொஞ்சம் கரெக்டாக அனுப்புங்க, சாப்பாடே வரல, மத்தியானம் சாப்பாடு மிஞ்சி போன கேரியரில் கொஞ்சம் அனுப்புனாங்க, அதை நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை. அவன் வந்து என்கிட்ட சொன்னான். அந்த மாதிரிலாம் ரொம்ப பழைய ஆர்டிஸ்டோடைய சின்சியாரிட்டி, அந்த பங்க்சுவாலிட்டி, தொழில் பக்தி, அதெல்லாம் இப்போ மரியாதை புடிச்சல் முதலாளி நினைக்கிறது, ப்ரொடியூசர் முதலாளின்னா கூப்பிடுவாங்க. இப்போ அது எல்லாமே இல்லை, எல்லாம் போச்சு. விக்ரம் சார் அப்படின்னாலே ஒரு மென்மையான குடும்பமாக இருக்கட்டும், லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு மென்மையாக எடுக்கிற ஒரு டைரக்டர். இப்போ நீங்கள் வந்து கோகுலம், ஆமாம், அப்போ ஆக்ஷன் கிங்குன்னு அர்ஜுன். ஆமாம், அவரை நாங்களாம் பார்க்கும்போது அவர் நிறைய படம் பார்த்துட்டோம், உரிமை, கடமை எப்படி அடிச்சிருப்பார். அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு லவ் ஸ்டோரியில் எப்படி அர்ஜுனை செலக்ட் பண்ணீங்க? அவர் எப்படி ஒத்துக்கிட்டார்? அவர் வந்து அதுக்கு முன்னாடியே புது வசந்தம் பார்த்துட்டு அவர் பேட்டியிலலாம் சொல்லியிருப்பார். இப்போ விக்ரமன், வசந்த் 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்கள் அப்படிலாம் சொல்லுவார். அது மாதிரி இப்போ அவருடைய மேனேஜர் செல்வம்னு ஒருத்தர் இப்போ பிடிச்சிருக்க கவுன்சில் கூட இருக்காரு. அவர் வந்து அர்ஜுன் சாருக்கு பிஆர்ஓ. அவரும் சொல்லுவார், நீங்கள் எப்போ கேட்டாலும் அர்ஜுன் சார் உங்கள் படத்தில் நடிக்க ரெடியாக இருக்கார் அப்படிம்பாரு. சௌத்ரி சார் தான் நான் அர்ஜுன் சொன்னார். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ அரவிந்த் சாமி டீமுக்கு அந்த கேரக்டர் சொன்னேன். அரவிந்த் சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் கதை, அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. என்னமோ ஒரு சின்ன ஒரு இது, அவர் வந்து ஏதோ மணிரத்ன சார் படமோ ஏதோ ஒன்று கமிட் ஆனால் நினைத்துல, அதனால் இப்போ கொஞ்சம் இந்த டேட் எனக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்ட்டார். அப்புறம் சௌத்ரி சார் தான் அர்ஜுன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி அர்ஜுனை சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா அர்ஜுன் சாருடைய ஏதோ ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணார் இல்லையா, 2-3 படம். வேறு ஒரு படம் ஜெயகந்துக்கு முன்னாடி பிரதாப் படத்துக்கு சௌத்ரி சார் ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால் ஒரு லிங்க்கு. அர்ஜுன் கரெக்டாக இருப்பார், நீங்கள் அர்ஜுன் வேணால் போடுங்களேன் அப்படின்னாரு. நான் அர்ஜுன் சார்ட்டையும் போய் சொன்னேன், அவர் நடிக்கிறேன்ட்டார். உடனே எந்த கேள்வியும் கேட்கல, அவரே ஒரு டைரக்டர் இல்லையா,
நடிக்கிறேன்னா அது மாதிரி படத்தில் எந்த டவுட்டும் கேட்காம எதுவும் இல்லாமல் அவர் பாட்டம் வருவார் நடிப்பார். அது மாதிரி பேசிட்டு போனார். ரொம்ப அவரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் க்ளோஸாக தான் பேசி பழகலாம். அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி வானத்து போல ம் அந்த நேரத்தில் விஜயகாந்த்னாலே பயங்கர ஆக்ஷன் தான். ஆமாம் ஆமாம், இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வருவார். விஜயகாந்த் அப்போ ரஜினிக்கு அடுத்து ஆக்ஷனுங்கிறது வந்துட்டார். ம் அதே மாதிரி எங்களுக்கு ஆச்சரியம் எப்படி அதான் வானத்துக்குள்ள எப்படி உங்களுக்கு விஜயகாந்தை வச்சு பண்ணலாம்னு தோணுச்சு. ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சார் தான் விஜயகாந்த் சார் சஜஸ்ட் பண்ணார். அந்த கதை என்னுடைய பழைய கதை, நான் எல்லா பேட்டியிலுமே சொல்லிட்டேன். சூரியவம்சத்துக்காக பண்ண முதல் கதை அதுதான். அதனால் விஜயகாந்த் சார் ஹீரோ கிடையாது. ஒரு எஸ்வி ரங்கராவ் மாதிரி இப்போ ஜனகராஜை போட்டு எடுக்கலாம்னு நினச்ச படம் தான் அது. அப்புறம் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சார் தான் இல்லை சார் விஜயகாந்த் சார் இதுக்கு ஆப்டா இருப்பாருனாரு. விஜயகாந்த் சார்ட்டையும் போய் கதை சொன்னால் அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் பண்ணிட்டேன் சார்ன்ட்டார். அவரும் அது மாதிரி ஒரு ஜென்டில்மேனுங்க. படத்தில் வந்து நீங்களும் விஜயகாந்த் சார் வச்சு படம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சீனில் நம்மகிட்ட வந்து இந்த டயலாக் அப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க சொல்லவே மாட்டேன். எதுலையுமே தலையிட மாட்டேன். ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். நம்ம என்ன சொல்கிறோமோ நடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி பக்கா ஜென்டில்மேன். கரெக்ட் சொன்ன டைமுக்கு வருவார். நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவார். அது வேற எந்த ஹீரோ அப்படி பண்ண மாட்டார். பார்த்தது ஆனால் தெலுங்குல கூட 2 படம் பண்ணியிருக்கேன். ஹீரோஸ்லாம் சொல்லிடுவாங்க நைட் ஷூட்னா எனக்கு டேயில் ஷூட் வைக்காதீங்க, அடுத்த நாள் ஷூட் வைக்காதீங்க, அடுத்த நாள் டேயில் வைக்காதீங்க அப்படின்றாங்க. ஒரு நைட்டுக்காக 2 டே நம்ம வேஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் இல்லை, நைட்டு டே எப்போ ராத்திரி 1 மணி வரைக்கும் நடிப்பார், போவார், அந்த மாதிரிலாம் இருப்பார். ரொம்ப சினிமாவுக்கு அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. இது ஒரு நாட்டாம சார். நாட்டம் வந்து ஒரு கேஸ் ரவிக்குமார் ரெக்கார்ட் பிரேக். ஆமாம், உங்கள் அசிஸ்டண்ட், உங்கள் உதவியாளர். இப்போ உங்கள் உதவியாளர் உங்கள்கிட்ட இருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு சில படங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படி வளர்ச்சி இருக்குல்ல, கேஎஸ்குமாரோட ரவிக்குமார் சார் வளர்ச்சி வந்து அப்படியே ரஜினி, கமல், படையப்பா, முத்து அப்படின்ட்டு அந்த பக்கம் கமலஹாசன். ஆமாம், வரிசையாக கமலஹாசன் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ அவருடைய பட்ஜெட்டும் சரி, அவருடைய வளர்ச்சியும் சரி, அந்த ப்ராஜெக்டும் பெருசு. ஆமாம் ஆமாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம டஸ்டாக இருந்தவர் நீங்கள் அப்படியே உயரத்துக்கு போயிட்டாரு. இவ்வளவு பிஸ்னஸ்க்கான படத்தை பண்ணுறாரு. அப்படி எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன பொறாமை ஏதாவது இல்லை? அப்படிலாம் இல்லை. அதாவது அதெல்லாம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், வெற்றியும் தோல்வியும் அவரவரின் திறமைக்கு ஆண்டவன் போடும் அச்சதையும்பேன். அதனால் இப்போ நம்முடைய டேலண்ட்டுக்கு இப்போ அவருடைய அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து எல்லாரும் பிடிச்சிருக்கு. ரஜினி சார் விசாரிக்காமலாம் ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு ரவிக்குமார் ஸ்பாட்டில் ரொம்ப கமெண்டிங்கோட சுறுசுறுப்பாக இருப்பார். அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பரிசு தான் அது. படையப்பா அதெல்லாம் பண்ணார். படையப்பா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபில்ம். ரஜினி சார் கேரியரில் ஒரு பாஷா, படையப்பாலாம் மறக்க முடியாத படங்கள். அது மாதிரி கமல் சாருக்கு அவர் பண்ண ஆல்மோஸ்ட் படங்கள் கிட்ட தசாவதாரம் யாரும் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான படம். தசாவதாரம் ஆகட்டும், தெனாலி ஆகட்டும், அவ்வை சண்முகி ஆகட்டும், மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் தான் அவ்வை சண்முகி. அது அழகாக எடுத்திருப்பாங்க. நல்ல ஸ்க்ரீன் பிளே மாற்றி பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. தெனாலி, பஞ்சதந்திரம் ஃபுல் ஹியூமர். இன்னைக்கு எல்லாரும் பஞ்சதந்திரம் பார்ட் 2 அன்னைக்கு பெருசாக அது கமர்ஷியலாக போல, ஆவரேஜ் படம் தான். இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க பஞ்சதந்திரம் பார்ட் 2 எடுங்க, பார்ட் 2 எடுங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ரவிக்குமார் கமல் சாரின்னு நல்ல படம் எடுத்தார். நாட் ஓன்லி ரஜினி சார், கமல் சார் மட்டும். அஜித் வச்சு வரலாறு இதெல்லாம் படம்லாம் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அந்த மாதிரி விஜய் கணேஷ்கா. அப்போ இந்த ஹிட்லிஸ்ட் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஏன்னா கைதியாத ஒரு நடிகர் வந்து ஏன்னா அதுல வந்து நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு. லவ்வாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ஃபீலாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாத்தையுமே நிறைவா பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தாப்புல. படம் நல்ல படம். நீ சொன்ன மாதிரி இப்போ இந்த காலகட்டம் இருக்க ஒரு நல்ல படங்களே கொஞ்சம் ஹிட்டுங்கிறது தொட்டுறது கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த படம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னும் பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கூடிய படம். அடுத்து பையன் என்ன பண்ணுறாப்புல? இப்போ ஒரு தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் ஒன்று நடிச்சிட்டு இருக்கான். பட் ஹைதராபாத்தில் தான் ஷூட் பண்ணுறாங்க. 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் எடுத்துட்டாங்க. புஷ்பா 2 மாஸ்டர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர், அது ஸ்டண்ட் மாஸ்டர். ஃபைட் நல்லா எடுத்துக்கணுன்னு நான் அந்த கதை கேட்கல, எனக்கு என்ன கதைன்னு தெரியாது. அவன் சொன்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு ஒரு த்ரில்லர். அந்த மாதிரி ஒரு கதை, டிஃப்ரெண்ட்டான கதை தான். நான் ஒரு நாட்டு சொன்னால் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. நடிச்சிட்டு இருக்கான். தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் அவன் போயிருக்கான். அதுவும் ஓகே ஆச்சுன்னா நல்ல டைரக்டர், நல்ல ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஏக்கம் என்னென்னா, ஒரு நல்ல நல்ல டைரக்டர்கள் நம்ம ஒரு டைரக்டராக இருக்கனால நல்ல ப்ரொடியூசராக நல்ல நல்ல டைரக்டர்கள் இருக்கும். உங்களை மாதிரி டைரக்டர்கள் படத்தில் அவன் நடித்தாதான் ஒரு எப்படி விஜய்க்கு ஒரு திருப்பாச்சி, சிவகாசி ஒரு திருப்புமணியாக இருந்ததோ, அஜித்துக்கு அது மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ எமேஜ் கிடைச்சதோ,
அதே மாரி அவன் உங்க படத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டான்னா, அப்புறம் வேற ஒரு இமேஜுக்கு போயிருவான். பேர் பெறுவார். நம்ம கவலை இல்ல. எனக்கு அது ஒரே ஒரு கவலை. நான் அஃப்கோர்ஸ் எஸ்.எஸ்.சி சாருக்குலாம் மிகப்பெரிய கொடுப்பினை. ஆமா, அவர் வாழ்ற காலத்திலே ஒரு பையன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாவும் ஆக்ஷன். ஆகி, இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்ல பெரிய உயரத்த தொடப்போறாரு. ஆமாமா. இத அவர் வாழ்ந்து பார்த்துட்டார். ஆமாமா. இது ஒரு பெரிய கொடுப்பினை. நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, இப்ப எங்க அப்பாக்கெல்லாம் அந்த கொடுப்பினை இல்ல. அதான். இப்ப டி. ராஜேந்தர் சார் பார்த்தீங்கன்னா, அது மாரி சிம்பு வந்து பெரிய உயரத்துக்கு போனாப்புல பார்த்துட்டாரு. இருக்கட்டும். நான் உயிரோட இருக்கும்போது என் பையன் பெரிய ஹீரோவா வரணும், அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா அதெல்லாம் வந்து இருக்கணும், வந்து வந்து பார்க்கணும். வந்து வந்துருவார் சார். ஏன்னா ஏடிஎம்கே நெறைய இந்த பிஹெச் பாண்டியன் சார் சபாநாயகரா இருக்கும்போது ஆமாமா. திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சபை நீக்கம்லாம் பண்ணாரு. ஆமாமா. அத பத்திலாம் நெறைய அரசியல் பேசிட்டே வருவாரு. அப்படியெல்லாம் எனக்கு கேட்டு நெறைய தெரியும். அப்புறம்